கிறிஸ்துவில் வளருங்கள். 2 பேர் என்கிட்ட வராங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள். ஒரு ஆள் வேறொரு தேசத்தை சேர்ந்தவர், ஒரு பெண் இலங்கையிலே ஒரு சின்ன ஒரு லேனுக்குள்ளே ஒரு முடுக்குக்குள்ள ஒரு பலகை வீட்டில் இருக்க ஒரு பெண். இந்த 2 பேரை வந்து ஜனங்கள் இருக்கிறது சொல்லாங்க, நான் இன்று முதல் உன்னை என்னுடைய விவாக மனைவியாய் ஏற்றுக்கொள்வேன். இந்த பெண் சொல்லுகிறாள், நான் இன்றைக்கு முதல் என் துக்கத்தில் இன்பத்தில் நான் உங்களை என்னுடைய விவாக கணவனை ஏற்றுக்கொள்வேன். அந்த வார்த்தை சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் தனியே வந்தவங்க ஒரு வார்த்தை தான், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உங்களுக்கு மனைவியா இருப்பேன், நீங்க எனக்கு கணவனாகன்னு சொன்ன அவங்க ஹஸ்பண்ட் வைஃப். அன்றைக்கு முதல் அவங்க வாழ்க்கையில இவங்க சொத்து பொது சொத்தாயுது. அவங்களுடைய எல்லாம் இவங்களுக்கும், இவங்களுடைய எல்லாம் அவருக்கும். நாளைக்கு இவர் மறித்து போனால் அத்தனை சொத்து இவளுக்கு வந்து சேரும். உயிரோடு இருந்தாலும் அப்படித்தான். 1000 உறவுகள் அவளுக்கு இருந்தாலும் எல்லாம் அவளுக்கு வரும். அந்த வார்த்தையில வல்லம் உண்டு. அதே போலதான் எங்க வாழ்க்கையில ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து உம்மை என் இரட்சகராக ஆண்டவராய் ஏற்றுக்கொள் என்று சொன்ன உடனே பரலோக பிதா நமக்கு தகப்பனாய் மாறினார், நாம் அவருக்கு பிள்ளையாய் மாறணும். ஒரு வார்த்தை கணவன் மனைவியாய் மாற்ற முடியும் என்றால், ஒரு வார்த்தை மணவாளனாகிய இயேசுவோடு என்னையும் உங்களையும் இணைக்க முடியும். அத்தனை சொத்தும் அத்தனை ஆசீர்வாதமும் அவருக்கு சொந்தமானது எல்லாம் நமக்கு சொந்தம். நீங்க கேள்வி கேட்க கூடாது, இது எப்படி இப்படி சொன்ன எல்லாம் சரியா? ஆம், ஒரு வார்த்தையை சொன்ன உடனே எல்லாமே நடந்து முடியுது. அவர் நம்முடைய தகப்பனாக மாறுகிறார், நாம் அவருடைய பிள்ளையாக மாறும். நமக்கு பரலோகம் கொடுக்கப்பட்டது. இப்ப நாம பூமியில வாழ்றோம். அந்த மனிதன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான், அவனுக்கு அமெரிக்கால பெரிய மாளிகை வாகனங்கள் உண்டு. ஆனா இப்ப இலங்கையில் இருக்கான், ஆனாலும் அந்த பெண்ணுக்கு அந்த அமெரிக்கால வீடு அவளுக்கு சொந்தம். அதே மாதிரி தான் இங்க வாழ்ந்தாலும் அந்த உலகம் நமக்கு சொந்தம். கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு, அவரோடு சேர்ந்து வாழுக வாழ்க்கை. இப்ப அந்த லைஃப்ல இவங்க வளரும் பொழுது 2 பேரோட குணாதிசயங்கள் ஒன்று போல் மாறும். இவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட ஆட்டிடியூட் மாறும். 2 பேர் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க, ஒரே மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா 2 பேர் ஒரே பழக்கமா இருக்கனால அவங்களோட லைஃப் அதுதான். இப்ப என்னுடைய சர்ச்ல ஒரு ஸ்டாஃபுக்கோ அல்லது என்னோட நெருக்கமா இருக்க ஒரு ஆளுக்கு வேற ஒரு போதனை கொடுத்தா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா என்னோட பழகிட்டாங்க, என்னையே தான் ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி அவங்களோட சிந்தனை அதுவாக்கும், பணத்தை பத்தி எண்ணமோ அதுவா தான் இருக்கும். எனவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அவரோடு சேர்ந்து வாழ்ந்து நாம் கிறிஸ்துவில் வளர வேண்டும். கிறிஸ்துவில் வளர ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும், அது தேவனோடு உள்ள உறவு. கடவுளுக்கு நமக்கும் உறவு ஏற்படும் பொழுது நாம் அவருக்குள்ளே நாங்கள் வளர ஆரம்பிப்போம். நாம் அவரில் பெருகிறோம், வளர வேண்டும். எனவே நாங்கள் பிறந்தோம், இப்ப வளர வேண்டும். பைபிள் சொல்லுது 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எல்லாம் சொல்லுங்க, வளருங்கள். நீங்க வளர வேண்டும், நீங்க தான் வளர வேண்டும். 2 பேதுரு 1:8, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே முட்டாள்கள் வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க ஓட்டாது. நீங்க வளர ஆரம்பித்தால் உங்க வாழ்க்கையில கனி வர ஆரம்பிக்கும். நீங்க கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். நீங்க கிறிஸ்துவுக்குள் வளரும் பொழுது நீங்க கனி உள்ளவளாய் மாறுவீர்கள். கனி இருந்தால் அது எல்லாருக்கும் பிரயோஜனம். நாம கனி கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரயோஜனம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம். நாம பிரயோஜனம் உள்ளவளாய் மாறுவோம். நாங்க வளர வேண்டும். எப்ப இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவில ஒரு வித்து விதைக்கப்பட்டது. அந்த வித்தின் பேர் தெய்வீகம். தெய்வீகம், தெய்வீக தன்மை விதைக்கப்பட்டிருக்கு, அது கொடுக்கப்பட்டிருக்கு.
எனவே ஆத்துமாவாகிய நிலத்தில் நாம் பெற்றுக்கொண்ட விதையை வளர்ப்பது என்னுடைய கடமை. கடவுள் தெய்வீகத்தை எனக்குள்ள வளர வைக்க மாட்டாங்க, நாம தான் அதை வளர்க்க வேண்டும். தண்ணியை நான் ஊத்தலாம், ஆனா மரம் தான் அது வளர வேண்டும். எனக்கு மரத்தை நீட்ட முடியாது, இழுக்க முடியாது. மரம் வளர வேண்டும். எனக்கு பிரசங்கத்தை பண்ணலாம், ஆனா வளர வேண்டியது யாரு? சத்தமா சொல்லுங்க, நீங்க தான் வளர வேண்டும். நீங்க வளராவிட்டால் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதாக உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவின் வெளிப்பாடு இருக்காது. எங்க டேடி ஒரு கருத்து குழம்பு மாங்காய் அதை எடுத்து அவரோட தோட்டத்தில் விதைச்சாரு. அதை விதைச்சோன்னா அது மரமா சின்னதா வந்துச்சு. இன்னும் அதுக்கு ஒரு 5 வயது இருக்காது, 5 வயசு இருக்கும், இன்னும் பெருசா வளரல. இப்ப உள்ள போட்டது என்னது? கருத்துக்குள்ள மாங்காய் விதை. இப்ப அந்த மாங்காய் விதை போட்டோம். இப்ப மரத்தை பார்த்தோன்னா அது என்ன மரம்னு தெரியுமா? தெரியாது. இந்த கிறிஸ்து உள்ள இருப்பது வெளியே தெரியணும். வெளியே தெரிய வேணா என்ன நடக்க வேண்டும்? கனி கொடுக்கணும். என்ன செய்யணும்? வளர வேண்டும். நீ வளர்ந்தால்தான் கிறிஸ்து வெளிப்படுவார். விதை வளராவிட்டால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. எனக்கிட்ட அது கிறிஸ்து வெளியில காண மாட்டா. அப்ப நான் கிறிஸ்துவை காட்ட வேண்டும். வளர்ச்சியின் அர்த்தம் கிறிஸ்து உங்களில் வாழ்வது, வெளிப்படுவது. நான் ஸ்பிரிச்சுவலா வளர வேண்டும். அது எப்படி வளர்வதுன்னு சொல்றேன். நான் கிறிஸ்டியனாக வளர்ந்து வரும் பொழுது கடவுள் என்னில் வெளிப்படுவார். அதுதான் கனி. கனி என்பது 3 காரியத்தை சொல்றேன். ஒன்று, என்னுடைய பொருளாதாரம் பெரிய ஒரு வளர்ச்சி. நான் கேட்கிறேன், கிறிஸ்துக்கு தரித்திரம் இருக்குதா? கிறிஸ்து கடன் உள்ளவரா? கிறிஸ்து ஏழையா? கிறிஸ்துக்கு பண பிரச்சனை இருக்கா? இல்ல. அப்ப எனக்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தின் கனி இருக்க வேண்டும், பொருளாதார ஆசீர்வாதம். அப்படி இருந்தால் கிறிஸ்துவை பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? இரண்டாவது, முதல் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம், பணத்தின் ஆசீர்வாதம். இரண்டாவது என் சுகத்தின் ஆசீர்வாதம். இயேசுவுக்கு தடுமல் உண்டா? காய்ச்சல் உண்டா? கிட்னியில வருத்தம் இருக்கா? அவருக்கு கேன்சர் இருக்கா? கிறிஸ்துக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கா? விரல் கோணி இருக்கா? இல்ல. கிறிஸ்து சுகமுள்ளவர். 100க்கு 100 சுகமாய் வாழ முடியுமா? முடியாதா? முடியும். அதுதான் தெய்வீகம். 3 யோவான் 1:2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். எல்லாத்திலும் சுகம்தான் கிறிஸ்டியன் லைஃப். பாஸ்டர், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் தாவீது கடைசியில வியாதியில செத்தான். எனக்கு தாவீது முக்கியம் இல்ல, ஏன்னா தாவீதுக்குள்ள கிறிஸ்து இல்லை. ஆனா உனக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து வாழ்கிறார். நாங்க காட்லி லைஃப் வாழ்றோம். கடவுளுடைய வாழ்க்கை நமக்குள்ளே உண்டு. இத நம்புங்க. கடவுள் எனக்குள்ளே இருக்காரு. அப்ப உங்க வாழ்க்கையில வளர்ச்சி வந்தால் இந்த கனி வரும். இன்னும் பணத்துல பிரச்சனைகளும் பண கஷ்டங்களும் வறுமை இருந்தா நீங்க இன்னும் வளரல. வாழ்க்கை, அவர் அன்புள்ளவர், அவருக்கு பொறாமை இல்லை, அவருக்கு நீடிய சாந்தம் உண்டு, அவர்கிட்ட தயவு இருந்துச்சு, அவரோட லைஃப் குவாலிட்டியா இருந்துச்சு. நம்மகிட்ட அந்த குவாலிட்டியா அந்த ஆவிக்குரிய கனி இல்லைன்னா நான் வாழ்க்கையில வளரல. அப்போ உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம், சரீர சுகத்தின் ஆசீர்வாதம், வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்ககிட்ட நீங்க இன்னும் என்னதில்ல, வளரல. அதுக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, வளருங்க. வாழ்க்கையில உயர்வு வரவில்லை, ஒரு மேன்மையான இடத்துக்கு வரவில்லை. உங்களில் ஏற்படும் வளர்ச்சியினால் மாத்திரமே கிறிஸ்து வெளிப்படுவது சம்பவிக்கும். வேறு எதுனால இல்ல. நான் கடவுளுக்குள்ள இருக்கேன், கடவுளுக்குள்ள இருக்கேன்னு நீ தரித்திரமா உன் வாழ்க்கை நல்ல இல்லாம சுகம் இல்லாம இருந்தா என்ன நடக்கும்? கிறிஸ்து வெளிப்பட மாட்டா. கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுறாங்க. கிறிஸ்துவை மக்கள் பார்க்க வேண்டும். உள்ள போட்டது கரத்துக்குள்ள மாங்கா. இப்ப எல்லாரும் வெளியே பார்க்க வேணும் கரத்துக்குள்ள மாங்காவ.
ஆமென். உள்ள போனது கிறிஸ்து. இப்ப எங்களை பார்த்து சொல்லணும், இலங்கையின் இயேசு. அப்ப வளர்ச்சி வர வேண்டும். ஆனா இந்த வளர்ச்சி நிச்சயம் நடக்கும். ஆனா அது தானா நடக்காது. நடக்கும், ஆனா தானா நடக்காது. எனவே வளர்ச்சியில் நீங்க பங்குள்ளவர். நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. உன்னை வளர்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை வளர்க்க வேண்டும். உன்னுடைய ஜெபத்தில் நீ உன்னை வளர்க்க வேண்டும். பைபிள் வாசிப்பதில் வளர்க்க வேண்டும். நீ தியானத்தில் வளர்க்க வேண்டும். ஆகாதில் உன்னை வளர்க்க வேண்டும். மன்னிக்க தன்மையில வளர்க்க வேண்டும். கசப்புல இருந்து உன்னை விலக்க வேண்டும். பொறுமை, தாந்தம், தயவு, நீ கிறிஸ்டியன் கேரக்டர்களை உனக்குள்ள கொண்டு வர வேண்டும். மன்னிப்பை நீ தான் உருவாக்க வேண்டும். இவன் முந்தி மாதிரில இப்ப வித்தியாசமாக்குது. இப்ப இவன் கிறிஸ்டியன் ஆக்கான். உங்களை பார்த்து மக்கள் பேச வேண்டும், இவங்க கிறிஸ்துக்குள் வளர்ந்துருக்காங்கன்னு. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி நமக்கு வர வேண்டும். ஆமென். அப்ப இந்த வளர்ச்சி நம்ம தான் பொறுப்பு. நீங்க வளர வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் வளர போகிறேன், அல்லது நீங்க வளர மாட்டீங்க. இந்த காலையில நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் வளர வேண்டும். கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவின் அனுபவத்தில் வளர வேண்டும். என்ற ரிலேஷன்ஷிப் கடவுளோடு நெருக்கமாக 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 எனக்குள்ளே மாற்றங்கள் வரும். என் மாற்றத்துக்கு காரணம் அவரோடு இருக்க உறவு. என்னோடு பழகும் பொழுது என்னுடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு வரும். கடவுளுடைய குணாதிசயத்தில் நான் இல்லை, இவர் இப்படி செய்ய மாட்டாரே, நான் இப்படித்தானே இருக்கணும் சொல்லி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு தீர்மானத்தை எடுத்து நான் வாழ வேண்டும். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தீர்மானத்தினால் ஆரம்பிக்கும். கிறிஸ்துவுடன் ஏற்படும் அனுபவத்தினால் இது நடக்குமே தவிர, நடக்கவிங்க, இது மூளையினால் அல்ல. யோவான் 14 கேட்டுப்பாங்க. பிலிப்பு அவரை நோக்கி பிதாவை காண்பியும். அப்ப இயேசு அடுத்த வசனம் சொல்லாரு, இவ்வளவு காலம் நான் உன்னோடு இருந்து என்னைய தெரியாத, என்ன பார்த்தா பிதாவை, ஆனா இத்தனை வருஷம் இருக்காய், 3.5 வருஷம் இருந்து அவங்க சரியா புரியல. அப்ப நல்ல கவனிங்க. நீங்களும் பைபிளை பிடிக்கிறீங்க, நீங்களும் நல்ல சர்ச்சில் இருக்கீங்க, நல்ல பாஸ்டர் கிட்ட இருக்கீங்க, நீங்களும் நல்ல சபை மக்களோட இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வளர்ச்சி வராது. நீங்க அதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். நீங்க அவரோடு இணைய வேண்டும். நான் கிறிஸ்துவுக்கு வளர வேண்டும் என பலர் சொல்லுவாங்க. நான் இனி வளரணும், அதனால வளர்ச்சி வராது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் என் வெயிட்டை குறைக்க போறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதை பத்திய நாலேஜ் தெரியும். எவ்வளவு ஓட வேண்டும், என்ன ஹார்ட் பீட்டுக்குள்ள போனா எங்கட ஃபேட் பர்ன் ஆகும் தெரியும். எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட வேணும் எல்லாம் தெரியும். காலைல எழுமுனா நல்லா சாலட் சாப்பிட வேண்டும், என்ன டைமுக்கு சாப்பிட வேண்டும் எல்லாம் தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருக்காங்க. பைபிளை நல்லா தெரியும், ஆனா வேஸ்ட். நீ தெரிஞ்சு வேலை இல்ல, நீ அதோடு இணைய வேண்டும். அவருடன் ஒரு அனுபவம் வேண்டும். அதுக்கு என்னன்னா, நீங்க ஜிம்முக்கு போய் ட்ரெட்மில்ல ஏற வேண்டும், நீங்க டம்பல் கண்டு எடுக்க வேண்டும், நீங்க அந்த எக்ஸசைஸை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அந்த அனுபவம் தான் உன்னை மாத்துமே தவிர, நான் மாற வேணும் மாற வேணும் உன் மண்டையில அந்த ஆசை இருந்து வெல்ல. நீ கடவுளோடு அந்த வாழ்க்கைக்குள்ள போக வேண்டும். 2 பேதுரு 1:8 இவைகள் உங்களுக்கு உண்டாகிருந்து பெருகினால் நீங்க கனி கொடுப்பீங்க. 9ஆம் வசனம், இவைகள் இல்லாதவன் அவன் முன் செய்த பாவங்களாக தான் சுத்திகரப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கான். ஆவியில வளராதவன் கண் சொருகி போய், இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா, கிங் ஜேம்ஸ்ல, நியூ கிங் ஜேம்ஸ்ல, அவனுக்கு தூர பார்வை இல்லை, கிட்ட பார்வை. கிட்ட பார்வை, தூரம் குருடு. கண் சொருகி கிட்ட தான், 2வது குருடு தூரம், ரெண்டும். நிறைய பேருக்கு ஏன் வளர முடியுது இல்லைன்னா, அவங்க எப்பயும் கிட்ட தான் பார்ப்பாங்க, பூமியை தான் பார்ப்பாங்க, நித்தியத்தை பார்க்க மாட்டாங்க. அவனுடைய ராஜ்யத்தை பற்றி நினைப்பது, படிப்பை யோசிப்பாங்க, பணத்தை யோசிப்பாங்க, ஆனால் கடவுளுடைய நித்தியத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. எதுக்கும் அவங்களோட வாழ்க்கை முக்கியம். அவங்களோட கல்யாணத்தை பற்றி, அவங்களோட வீட்டை பற்றி, அவங்களுக்கு புள்ள கிடைக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், இதே தான் எண்ணம் இருக்குமே தவிர வேற எந்த காரணத்தினாலும் ஆண்டவருடைய ராஜ்யம் நினைக்க மாட்டாங்க. எனக்குள்ள இருக்கு, என்ன பார்த்து நிறைய பேர் என் மூளை ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் எங்களை அழைத்தது, எங்களை தெரிந்து கொண்டது, நமக்குள்ள அவர் வெளிப்பட்டு எங்க மூலம் பலர் தேவ ராஜ்யத்துக்கு வரணும்.
அதுக்காக வாழ வேண்டும். ஏன் இவ்வளவு யூத் இவ்வளவு பணம் செலவு செஞ்சு கொண்டு போனோம்? எதுக்கு? கடவுளுடைய ராஜ்யம். நாம எங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்குமா? எங்களோட உறவுகள், எங்கள் காதல்கள், எங்க நேசங்கள், இதுகளை பத்தி நாங்க நினைச்சு கொண்டே இருந்தா நமக்கு வளர, அவன் வளராமல் இருக்க காரணம் அவனுடைய கண் சுருங்கி போய் அவன் பூமியை தான் பார்க்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கறது இல்ல. இந்த வாழ்க்கை இதோடு முடிச்சுக்கும். ஆனா இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவரோடு நான் வாழ வேணும். அதை நினைக்கிறவன் தான் அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை அடைவான். நித்திய வாழ்க்கைக்குரியதை நீங்க பார்க்காட்டி கிறிஸ்து உங்களை வெளிப்பட மாட்டார். நான் இந்த ஊழியம் செய்கிறேன், இப்போ நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுறேன், இந்த பிரசங்கம் பண்ணுறது எல்லாருக்கும் விளங்கணும் ஆண்டவர்னு நிறைய நேரம் ஜெபத்தில் இருக்கேன். இதுக்கு என்னையே நான் வளர்த்து கொள்ளுறேன். இது பிஸ்னஸை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதான் நான் அதில் தான் போவேனே தவிர கிறிஸ்துக்குள் வளர மாட்டேன். என் பிஸ்னஸ் நல்லா வரணும், என் பணம் நல்லா வரணும், நான் சுகமாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கவே நினைச்சா நான் சொல்லுறேன், பிஸ்னஸை பார்க்காத, உன்னுடைய சுகத்தை பார்க்காத, உன்னுடைய வாழ்க்கையை பார்க்காத, கிறிஸ்துக்குள் நீ வளரு, தானாய் கனிகள் வரும். வளர்ச்சி தானாய் நடக்காது, நீ வளர ஆரம்பிக்கும் பொழுது கனிகள் தானாய் வரும். உன் பிசினஸ் வளரும், உனக்கு பணம் வரும், உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும், நீ வாழ ஆரம்பிக்க தலையா இருப்பாய். இன்னைக்கு நீ தோல்வி அடைந்து தோல்விக்கு மேல தோல்வி, எதை செஞ்சாலும் கை வச்சாலும் தோல்வி அடைய காரணம் உன் வாழ்க்கையில கடவுளுக்குள் வளரல. இந்த காலையில நீ அவருக்குள் நான் வளருவேன்னு நினைச்சா ஆண்டவர் சொல்லுவார், நீ வாழாகாமல் தலையாகுவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கடன் கொடுக்கிறவளாய் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. இது தானாய் நடக்கும். வாகனம் உனக்கு தானாய் கிடைக்கும், வீடு தானாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை உயர்ந்திருக்கும், நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? வெளிநாடு போ பார்க்காத, நீ வளரு, கத்த தூக்கி கொண்டு போய் வைப்பாரு. ஹல்லேலூயா. உன் பிசினஸ் வளரும் நினைக்காத, நீ ஆண்டவருக்குள்ள வளரு, உன்னை தூக்கி வைப்பாரு. தேவன் உங்களை ரட்சித்து உங்களை பயன்படுத்துவதற்காகவே ரட்சித்தார். உங்களை ரட்சித்தது நீங்க மக்களுக்கு பயனா, உங்க மூலம் தேவ ராஜ்யம் பண்ண. ரைட். நீங்க பலருக்கு கனி உள்ளவர்களாய் மாறி கிறிஸ்து உங்களில் வெளிப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்கு பயனுள்ளவர்களாக மாறணும். நான் வளர ஆரம்பித்தால் என் ஆசீர்வாதத்தினால பலருக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதம் என்னைய பார்த்து வந்துவான். ஒரு பிள்ளைய பார்த்து பக்கத்து வீட்டுக்காங்க, இவன் ரொம்ப மோசமாக இருந்தவன் இன்னைக்கு இப்படி இருக்கான், அவனை பார்த்து நான் என் பிள்ளைங்க கொண்டேன். தேவனுடைய ராஜ்யம் வளருது. எங்க குத்துனாலும் ராஜ்யம் வளரணும், அதுதான் நோக்கமாக்கணும். நான் வெளிநாடு போனாலும் அது ராஜ்யம் வளரணும். இந்த ராஜ்யத்தின் வளர்ச்சி தான் எங்க வாழ்க்கையை நோக்கமாக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், இதுக்கு நீ வளரணும். இப்ப என்ன அவர் ரட்சித்து என்னை வளர சொல்லார், அப்ப நான் கன்னியாய் மாறுவேன். ஏன்னா அப்பதான் அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்பட அதே ருசி வரும். எங்க கிட்ட இருந்து தீமை வர முடியாது. அப்ப நாங்க வேற இதுல வளரும், நாங்க கிட்ட பார்க்கோம். அப்ப எங்களை பார்த்து நிறைய பேர் ரட்சிக்கப்படும். ஒரு அம்மா ரொம்ப கடன், ஊருக்கே கடன், பயங்கர ஏழை, எடுத்த பணம்னு கொடுக்கல. அந்த அம்மா உடம்பெல்லாம் வியாதி, உள்ளுக்கெல்லாம் நோய், எப்ப பார்த்தாலும் படுத்துக்கொண்டு, வாயும் சரியில்லை. இது வாசல்ல இருந்து எல்லாம் நாங்களும் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு மனுஷி வருது. இதை கண்டோன்னா அது உள்ள வருமா ஓடி போமா? அது ஓடி போயிடும். வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்க குணங்கள் மாற வேண்டும். எனக்கு ஒரே ஒரு காரணம், அந்த கோபம், இந்த ஊழியம் மட்டும்தான். வேற நான் சிம்பிளா வாழ்ந்துவேன். வாழ்க்கையில பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், ஆனா சிம்பிளா இருக்கணும். கடவுள் நம்ம அழைச்சது
இந்த உலகத்துக்காக, இந்த சந்தர்ப்பத்துக்காக மட்டும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காரியம் நடக்குது, அந்த சூழல் நீங்க தப்பா நடந்துட்டீங்கன்னாக்கி உனக்கிட்ட கிறிஸ்துவ காண. அப்ப நீ தான் பார்க்கணும், இந்த சந்தர்ப்பத்தில் நான் வளர வேண்டும் சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் நீ கிறிஸ்துவ குணத்தை காட்டும் பொழுது உனக்குள்ள ஒரு வளர்ச்சி வரும். ஆமே, ஆகிய பண்ணாத. இயேசு நகரத்தில் ஆகிய பண்ணல, விலகி போனாரு. பைபிள் சொல்லுது, பைத்தியங்களுக்கு, முட்டாளுக்கு நீ ஞானியாய் பேசாத, முட்டாள் மாதிரி நடந்துக்கோ. சில தாழ்மையா இருக்கணும். பவுல் சொல்றான், எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆயிட்டேன். எனவே நான் தான் அந்த ஸ்டெப் எடுக்கணும், நான் தான் மன்னிக்க வேணும், நான் தான் பகை இல்லாம இருக்கணும். அந்த மெசேஜ் அனுப்பினானு அதை 10 பேருக்கு 10 விதமா நாங்க பேசக்கூடாது. கிறிஸ்துவை போல மாற வேண்டும், உங்க குணம் மாற வேண்டும், உங்க பேச்சு மாறணும். அடுத்தவனை பத்தி இன்னொருத்தனுக்கு பேசு. உன் வாழ்க்கைய வளரு, மன்னிக்கிறதுல, தாழ்மையில, நல்ல குணங்கள்ல, உன் பேச்சுல வாழ்க்கை மாற வேண்டும். எங்க ஸ்லேவல் ஜாவல வீடு பக்கத்துல என்னோட படிச்சவங்க, அடே இவ்வளவு உயரம் வந்துட்டீங்கடா. ஆமா, நம்ம காடோட இருக்கோம், நாங்க ஸ்பெண்ட் பண்றோம். இன்னும் கோபமும் வைராக்கியமும் சும்மா அந்த கப்பட்டி, அந்த கட்ட முளை இங்க அடிச்சு அங்க அடிச்சு இப்படியா விடுத்து சும்மா கோல் மூட்டி இந்த வேலைகள், கல்ல வேலைகள். சிலாக்கள் பங்க கூட்ட போனாலும் ஆபீஸ்ல கூட்டி கொண்டு வந்து குப்பையை எங்கேயாவது தட்டிவாங்க. அது நல்லது இல்லை. கடவுளே குணம் நமக்குள்ள வரணும். ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை கொடு. கிறிஸ்டியன் லைஃப் நீ அனுபவி. இது பெயின் தான். டயட் சாப்பாடு சாப்பிட கஷ்டம் தான். ஆனா விருப்பமானதை செய்யாம விரும்பாததை நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா நாங்க வளர வேண்டும், எங்க பாடியில ஃபேட் போக வேண்டும். ஒவ்வொரு லேயரா கலகணத்துல எங்களோட பேக் வெளியில வரும், உள்ள இருக்கிறது வெளியே வரும். கடவுள தெய்வீக தன்மை வெளியில இருக்கு. ஆண்டவரே தாழ்மையை தாகன்னு கேட்காது, அது உள்ள இருக்கு. உன்ன மாமிச கலகணத்துல உள்ள இருக்க தெய்வீகம் வெளியில வரும். என்ன மாதிரி மன்னிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. எவ்வளவு தப்பு பண்ணாலும் பேசுவேன். கடவுளே குணம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இதற்காக அவர் உங்களை அழைத்து தேர்ந்தெடுத்துக்காக, நீங்க இந்த உலகத்துக்காக ஒரு சந்தர்ப்பத்துக்காக வாழக்கூடாது. அவர் ஒரு ரட்சிப்பு கொடுத்தாரு, அது பத்திரமா வாழக்கணும். வாசிங்க எபிரேயர் 2:4. அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலவித பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு, சொல்லுங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். நான் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன். நான் ஹைவேக்கு போட்டுட்டேன், நான் வந்து ஹைவேக்கு போட்டுட்டேன். ஆனா மாத்திரைக்கு போல போய் கொண்டிருக்கிறேன். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நீ நாளுக்கு நாள் வளர வேண்டும். நான் சொல்லல ஒரேடியா வளருவான்னு, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வளருவாய். டெய்லி வளருவாய். நீ ஒரேடியா வளர மாட்டாய், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய், ஆனா தினமும் வளருவாய். நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை வளர போறீங்களா? ஒரு மரம் கிழமைக்கு ஒரு நாள் வளருமா, தினமும் வளருமா? நாம் தினமும் வளர வேண்டும். என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளரணும், என் ஜெபம், என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், என் குணாதிசயம், பேச்சு வளர வேண்டும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பாண்டு கொடுத்தா அது பத்திரம் வச்சுக்கொள்ளணும். இதுவரை உங்க வாழ்க்கையில் தப்பு இருக்கலாம், ஆனா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம். எபிரேயர் 6:1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லி மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கும் நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கை வைக்குதல், மகிழ்த்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடி பூரணராகும்படி அடுத்த லெவலுக்கு கடந்து போவோம். நீ பூரணராயமாகுவாய். நான் சொல்றேன், பூரணராயமாகுவாய். பலர் சொல்ல நாங்கள் சம்பூர்ண வாழ்க்கை வாழ முடியாது, ஆனா பைபிள் சொல்லுது நான் மகிமைக்கு மேலே மகிமை அடைந்து ஒரு பூரணா. ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராக எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையாது, ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியப்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை. ரட்சிக்கப்பட்டதால் இது நடக்காது. நீ அவரோடு வாழ வேண்டும். உங்க
பேச்சில உங்க மூச்சில நீ கலந்திருக்கீங்க. என் சொல்லில என் செயலில நீங்க கலந்திருக்கீங்க. அவர் கலக்க வேண்டும். எங்க பேச்ச பார்க்கணும். பங்கு பேதுரு அவன் நெருப்புக்கிட்ட ஒளிஞ்சிருக்கான். அவனை பிடிக்க வாங்க, மறுதளிக்கும்படி அவனை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் நீ ஏசோட இருந்தாதானே? இல்லப்பா. அப்ப அவங்க சொல்லுவாங்க வார்த்தை, இல்ல இல்ல உன் பேச்சு காட்டுது ஏசோடது, அவட ஸ்டைல். இப்படி நாங்க பூவோடு சேர்ந்த நாகம் மணக்கும். அதே போல் நம் வாழ்க்கை பூரணமாகும்படி கடந்து போவோம். நான் உங்களை பார்த்து சொல்லேன், அடுத்தவனுக்காக உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் இழக்காதபடி உங்க லைஃபை நீங்க பூரணமாக கொண்டு போங்க. பூரணமாக கடந்து கொள்வோம். கிறிஸ்துவை குறித்த அறிவு முக்கியம் இல்லை, நாலேஜ் முக்கியம் இல்லை. நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கு, ஆனா அனுபவம் இல்லை. அந்த வாழ்க்கை அனுபவம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும் பொழுது பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. நீங்க வளர ஆரம்பிச்சுன்னா பிசாசு உங்களை தொட முடியாது. அந்த ரைட்ஸ் போயிடும். பங்க கோழி குஞ்சு சின்னதாக்கணத்துல காகம் வந்துச்சுன்னா தூக்கி போமா போகாதா? ஆனா அதே குஞ்சு வளர்ந்துட்டுனக்கு காகத்தை கோழி விரட்டும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை காரணதான் நீங்க வளரல. உனக்கு வீடு வேணுமா? ஸ்பிரிச்சுவல் வளர. பைபிள் சொல்லுது 2 பேதுரு 1:8, இவைகள் உங்களுக்கு உண்டாய்ந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறவர்களே நீங்க கனி உள்ளவளை வளர்ந்தால் கனி. அடுத்த வருஷம் பாங்க, நாங்க ஏன் வளரல? தூரம் பார்க்கல. கடைசியா இவைகள் இல்லாதவன் அவன் முன் செய்த பாவங்களாக தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துட்டான். பாவம் கழுவப்பட்டதை மறந்துட்டான். சிலுவையை மறந்துட்டான். சிலுவை எங்க லைஃப்ல நடுவடம் வைக்கணும். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து. கிறிஸ்து இருக்க காரணம் சிலுவை. கிராஸ், சிலுவை. அடுத்தது கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் பேசினா சிலுவை. நான் நாடுகளை பத்தி பேச மாட்டேன், நான் மனிதர்களை பத்தி பேச மாட்டேன், நான் சிலுவையை பத்தி பேசுறேன். 2 Corinthians 5:21 இது ரொம்ப முக்கியமானது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத இயேசுவை நமக்காக யாரு? பிதா இயேசுவை பாவமாக்கிட்டார். அவருக்கு பாவம் தெரியாம நீ குத்தவளைப்பா. அவருக்கு செய்ய வேண்டியது அங்க செஞ்சுட்டாரு. சிலுவையில தொங்கும் பொழுது இயேசு கேட்டாரு, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு? உடனே ஆண்டவர் சொன்னாரு, உன்னை கைவிட்டா தான் இவங்க எல்லாத்தையும் பிடிக்கலாம், இவங்க எல்லாம் வச்சுக்கலாம், இவங்க எல்லாம் பகலத்து கொண்டு வர உன்னை கைவிடனப்பா. ஏன் கைவிட்டீங்க? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு அழிந்து போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தார்களே. இவ்வளவு அன்பு, அவர் அன்பு கூர்ந்தாங்க. அவருடைய அன்பை மறந்துட்டா. சிலுவை. ஏன் இப்ப அங்க போக இங்க போக, அவன் வேணும் இவன் வேணும் இவன் வேணும் அவன் வேணும். சிலுவையை மறந்துட்டா. சிலுவையில் என்ன நினைச்சு? என் பாவெல்லாம் கழுவி நீதியாய் மாட்டான் நினைச்சுப்பாங்க. ஒரு குடும்பம் எல்லாம் கவனிங்க, ஒரு குடும்பம் நிறைய கடன், சொத்து வித்தாங்க, வீடை வித்தாங்க, எல்லாம் விட்டு கடைசியில வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, நடுரோட்டுக்கு வைப்பாங்க. இருக்க எல்லாம் வித்துட்டாங்க, ஒன்றும் இல்லை. 4 பிள்ளைகளோட கணவன் மனைவி நஞ்சு குடிச்சு சாகலான்னு பல கோடி கடன்ல வாழ்றாங்க. செத்துவோன்னு நினைச்சு நஞ்ச குடிக்கிறது ஒரு அதை பார்த்து, என்னப்பா ஐயா இப்படி ஆயிட்டு சொன்னோன்னு தங்கதுக்கு ஒரு வீடை கொடுத்து இருக்க எல்லா கடனையும் முடிச்சு இனிமேல படுற கடன்களுக்காக கடனெல்லாம் வாழ வசதிகள் உண்டு பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பெரிய ஒரு செல்வத்தை கொடுத்தாங்க. அந்த மனிதனை வாழ்நாள்ல இவங்க மறப்பாங்களா? அவனுடைய பர்த்டே மறப்பாங்களா? அவனுக்காக எது வேணாலும் செய்வாங்க, அவனுடைய நினைவாக இருப்பாங்க. அவன் அடைத்தபடியால் மரணத்தில் காப்பாற்ற எந்த சந்தர்ப்பத்தை எப்ப அவன் நினைப்பாங்க. எங்களுக்கு கஷ்டத்தில் உதவி செஞ்சவங்க அப்படி நினைப்போம், நாங்க நினைப்போம். நீங்க அவரை மறப்பதில்லை, அவங்க நினைவாக இருப்பீங்க. அந்த மனிதன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், வீட்டிலலாம் கிளீன் பண்ணணும்னா அந்த குடும்பம் வந்து இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனா எவன் வந்து இருக்க மாட்டான், அதை
வேல்யூவே மறந்துட்டீங்க. எனக்கு கடவுள் வேணும், கடவுள் எனக்கு வேணும், அவரோடு நான் வாழ வேண்டும். அந்த ஆசை வரும். நான் சாகுற நேரத்தில், நான் கஷ்டப்படுறதுல எனக்கு உதவி செய்ய இருக்கல, ஆனால் எனக்கு உதவி செய்வது அவர் மட்டும்தான். இன்னைக்கு எத்தனோ பேர் அன்பு இருக்கலாம், 1000 உறவுகள் இருந்தாலும், பணம் இருந்தால் மட்டுமே நம்மோடு இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கூடவே இருந்தவர் அவர் மட்டும்தான். அவருடைய அன்பு ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் திடீர்னு யோசிப்பாங்க வாழ்க்கையில், ஒரு நாள் அவர் உங்களை பார்த்தாங்க. அந்த நாள் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். நான் 1989 5 போதில் எடுத்து நஞ்சு குடிச்சு சாகு கடைசி நேரத்தில் அவர் என்னை காப்பாற்றினார். இன்னைக்கு வரை அவருக்கு அவர் ஓடுகாய்த்தான். எவ்வளோ ஆசைகள் மனசில் இருக்கு, எவ்வளோ வாழ்க்கைகளும் வாய்ப்புகளும் என் கை நிறைய இருக்கு. ஆனால் அவையெல்லாம் இல்லாமல் இந்த ஊழியத்தை நான் டார்கெட் பண்ணி வாழ்கிறேன்னா அந்த அன்பு தான். ஆருயி உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அன்பே 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 ஆருயி உறவே கண்டேனையா அண்ணா என்னையே மறந்தேனையா. ஓர் நாளும் தாய் கண்டேனையா அண்ணா என்னையே மறந்தேனையா. உந்தையை பெரிதையா அவருடைய காலில் ஆணிகள், அவருடைய தலையில முள்முடி, அவருடைய விழாவில் குத்தப்பட்ட சிலுவையில் இவ்வளவு அடிபட்டு தொங்கினார். அந்த அன்பு தான் இந்த காலையில கடைசியாக. அந்த அன்பு காலவில்லை. உறவுகளின் அன்பு கைவிடும். என் தாய் தகப்பன் தந்தை எல்லாரும் கைவிட்டு நான் விழுந்து அழிந்து போக நினைச்சேன். 2021 ஆனா அவர் என்னை கைவிடலை. இன்றைக்கு இந்த ஊழியத்தை நான் இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ வாய்ப்பு, எவ்வளோ வசதி, என்ன வாழ்க்கை இருந்தாலும் இந்த ஊழியத்தை ஃபோக்கஸ் பண்ண காரணம் எனக்கு அவ காட்டிய அன்பு. நான் அதை மறக்கல, அதை நான் மறக்கல. எங்கே இருந்து என்ன எங்கே கொண்டு, அதுக்காக தான் இந்த அவரோடு நான் வளரேன். அவருக்காக நான் வாழணும், அவருக்காக ஜீவிக்கணும். உலகத்தில் எல்லா அன்பும் ஏதோ சுயநலம். 1000 உறவுகளுக்கும் பணம் இருக்கும் வரை. ஆனால் அவர் அன்பு ஒன்றுமில்லாத பொழுது நம்மை தூக்கி வச்சு இந்த காலையில் என்ன கடைசியா சில கேள்விகளை இயேசு கிறிஸ்து கேட்கிற மாதிரி கேட்கிறேன். அவர் உங்களிடத்தில் கேட்பது, உன் நேரத்தில்
என்னில் கொஞ்சத்தை எனக்கு தருவாயா? உன் கவனத்தை என் மேல் கொஞ்சம் செலுத்துவாயா? என்னில் கொஞ்சம் வளருவாயா? உன்னை போல பலர் உன் மூலம் என்னை அறிந்து கொள்ள வாழ்வாயா? அந்த வாழ்க்கைக்காக உங்க வாழ்க்கையை மாத்துங்க. நான் ஏன் மன்னிக்கணும்? நான் அப்ப வளருவேன். அப்ப எனக்கு ஆசீர்வாதம், என் சுகம், என் வாழ்க்கையில லைஃப் இதெல்லாம் ஆகும். உங்க வாழ்க்கையில் கஷ்டத்துல நீங்க இருக்கலாம், உங்க வாழ்க்கை நீங்க பிரச்சனை இருக்கலாம். நீங்க கடவுளுக்குள்ள வளருங்க. இந்த வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கைய மேல கொண்டு வரும். வேற எதுவும் உங்களை மேல கொண்டு வராது. அது உங்களை தூக்கி வைக்கும். அவருக்குள் வளருங்கள். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல ஞானப்பால் மேல் வாஞ்சாந்து நான் வளரணும். 4 பேர் உங்களுக்கு 4 கதை சொல்லலாம். அந்த கதையில எனக்கு கதைக்காதீங்க. நேரா முகத்துக்கு சொல்லுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆண்டவர் கேட்காரு, எனக்காக உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டைம் தருவாயா? உன் கவனத்தை என் மேல கொஞ்சம் வைப்பியா? கடவுள் முக்கியம். 3வது அவ கேட்காரு, உன் மூலம் பல என்னாகிய நீ வாழ்வாயா? அந்த வாழ்க்கையை உங்களை பண்ணீங்க. நீங்க தான் வளரணும். உங்களுக்கு கோவம் வருது, நீங்க வளங்க. உங்க லைஃபை நீங்க சரிப்படுத்துங்க. உங்க ஜீவிதத்தை சரிப்படுத்தி கடவுளோட தினம் வாழுங்க. ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்க லைஃப்ல நான் வளர வேண்டும். தீர்மானம், நான் இது செய்ய போவேன். 2 கைகுலத்து ஒரு தீர்மானம். ஆண்டவரே, நான் வளர என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கைக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும். ஆவியானவரே, இவர்கள் வளர வேண்டும் ஆஸ்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Praise the Lord.